என்னங்கடா அனலைசிஸ் படம் பார்த்த மாதிரி கேக்குறீங்க ஏன்டா? இல்லண்ணே டீசர் நீங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கார்த்தி வந்து வெயிட்டிங்ல இருக்கா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லலாம். ஓஹோ! டீசர் தானடா பார்த்தோம். இல்ல நல்லா எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கன்டென்ட் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரேமிங் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ரேமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கதை என்னன்னு தெரியல. சில இடத்துல கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் தெரிச்சுது. உண்மையாலுமே கிளாஸா இருந்தது பிஜிஎம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹானஸ்டா. அஜித் சாரை தெளிவா காட்டியிருக்கிறாங்க. நான் இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் விட எனக்கு அந்த மகள் திருமணியோட டச் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்றது லூஸ்லி பேக்டு அப்படி தெரியல. எப்படின்னா ப்ராப்பரா கிரிப்பிங்கா இருக்கிற எனக்கு த்ரில்லர் மோட்ல இதை எடுத்திருந்தாங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாஸ் எலிமெண்ட்ஸ் கம்மியா வச்சு த்ரில்லர் மோட்ல எடுத்திருந்தாங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆயிரும்னு நான் நான் நினைக்கிறேன். ஆஹ் வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது படம் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நான் உண்மையா விடாமுயற்சி மென்டலா ஒரு இமேஜ் இருந்துச்சு. என்னடா பெருசா என்ன என்ன இருக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா அந்த போஸ்ட் எல்லாம் பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்தது டு பி ஆனஸ்ட். ஏன்னா ஒரே தார் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி என்னங்கடா டே ஏதோ வேலை செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து வேற ஒரு ஆங்கிள் காட்டுது. எனக்கு ஃப்ரேமிங் தான் மகள் திருமணியோட ஃப்ரேமிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஒரு கதை சொல்றேன் அப்படி. அந்த த்ரிஷா ஷாட்லாம் பாருங்க அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த த்ரிஷா ஷாட்லாம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அது அது பண்றப்பே ஒரு படத்துக்குள்ள ஏதோ டெப்த் இருக்குதுன்னு நமக்கு புரியுது. பார்ப்போம் அது அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையா இவ்வளவுதான் ஹானஸ்டா. இதான் நான் டைலாக் ஏன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ டைலாக் இல்ல அது எனக்கு அது ரொம்ப ஒண்ணு சூப்பர் இல்ல சூப்பர் அது வந்து என்ன வினோத் இது இது ஒரு சிம்பிளான மேட்ரு அவ்வளவு பெரிய மீடியத்துல கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவை இன்ஸ்பிரேஷன் தான். உண்மையாலுமே இன்ஸ்பிரேஷன் இல்லாம தான் உட்காந்துருக்கோம் நம்ம. இப்போ இப்போ அஜித் சாரே பார்த்துக்கோங்களேன். அந்த ஆக்சுவலா அந்த வாக்கியத்துக்கு சரியான ஆள் அஜித் சார். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இதெல்லாம் சொம்படிக்கணும் இந்த வியூஸ் வரணும் அதுக்கெல்லாம் நான் பேசல. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஹானஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. உண்மையை சொல்றேன் நான். கான்ட்ரவர்சியா பேசுனா உங்களுக்கு தெரியும் நிறைய வியூஸோ அட்டென்ஷனோ கிடைக்கும். நாளைக்கு ஒரு எப்படி சொல்றது நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு சுமாராக உள்ளது அப்படின்னா நீங்க திட்டுவீங்க. அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது எனக்கு வேணாம். நான் ஹானஸ்டா சொல்றேன் என்னன்னா அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஸ் கார் எடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ் நாட் அ கிராஜுவேட். பெரிய பல டிகிரி படிச்சவர் கிடையாது. அவர் ஆரம்பிக்கும் போது அதே தான். அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர்லாம் எவனும் முத்திர குத்துல. அவருக்கு எல்லாமே தெரியும்னு கூட அஜித் சாருக்கெல்லாம் முத்திர குத்துல நிறைய காமெடி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிடிச்சாரு ஒரு ப்ரொஃபஷனை பிடிச்சி அதுக்குள்ள அதுல அதோட பஞ்சாயத்துகளை தெரிஞ்சுட்டு அதுல ஒரு ஒரு ஆளாகி ஆளாகிறது மட்டும் இல்லைங்க. அஜித் சாரோட பெரிய இது என்னன்னா எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சது. இப்போ இந்த சங்கங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா சினிமாவை. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடிகை வளைஞ்சே போகணும். அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் வேற. இன்னைக்கு எவன் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உலகம் ஃபுல்லா வந்துருச்சு. ஒரு ஒரு டேலண்ட் இருக்கா அவன் பண்ணலான்னு. ஆனா இந்த மேட்டரை கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஒரு வகையில் ஆரம்பிச்சு வச்சது அஜித் சார் ஆக்சுவலா. நீங்க வந்து பாருங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கம் இந்த இந்த அந்த வெங்காயத்தை எல்லாம் கட்டுப்பட மாட்டாரு. போங்கடா டே நான் வேலையை பாக்குறேன். ஒரு நாள் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. சூப்பரா ஒரு நாள் இவனுங்க எல்லாம் சேர்ந்து கடுப்பேத்துனானுங்க. அப்போ நான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு அந்த அறிக்கை. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. மாசம் 2 லட்சம் ரூபா இருந்தா போதும். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். அதை எப்படி சம்பாதிக்கணும்னு கூட எனக்கு தெரியும். அதனால இவனுங்களுக்கெல்லாம் நான் மடங்கி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. அது பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட் அது. உண்மையாலுமே ஆல்பா ஸ்டேட்மெண்ட் அது. வந்திருக்கேன் அப்படி அறிக்கை ஆ, வந்திருக்கேன். ஆ, கலைஞர் கலைஞர் இருக்கு இருக்கு ப்ரொடக்ஷன். ப்ரோ. அது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 10 வருஷத்துக்கு வருஷம் முன்னாடி ஒரு இதே மாதிரி 5 கார்த்தி வருஷம் 5 வருஷம் இருக்கும். ஒரு ஒரு இல்ல ஒரு ப்ரெஷர். அறிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் ப்ரோ அந்த ஆமா டைம்ல. ஒரு அறிக்கையிலே இந்த புக்ல வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் ஒண்ணு வந்தது. அப்போ இல்ல அந்த டைம் இந்த எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டிங் வந்தப்ப இல்ல நினைக்கிறேன். ஏதோ சம்திங் இல்ல இல்லைங்க. அது இல்ல இந்த சங்கங்கள் மூலமா தான் நான் நம்ம பார்த்துட்டேன். ஆளுக்கு தான் தெரியுமே. நம்ம ஆளுங்க ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா இது இந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுக்குள்ள அவர் இருக்கணும் இந்த இவர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த அறிக்கையை விட்டா அப்படி. ஸோ நீங்க அஜித் சாரோட அந்த லைஃப் கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இன்னைக்கு பாருங்க, ஒரு ரேசிங் டீமை ஓன் பண்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து விளையாட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ரேசிங் டீமை ஓன் பண்றது ஏகப்பட்ட காசு வேணும். ஏன்னா நீங்க இப்போ வந்து துபாயில கார் ரெடி பண்றீங்கன்னா, நீங்க போய் இப்போ ஸ்பெயின்ல போய் இறங்குறீங்கன்னா, நீங்க மட்டும் இறங்குறது இல்லை, அந்த காரை கொண்டு போகணுங்க. அது ஏன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ரேசிங் காண்டி. இது எல்லாம் இந்த இந்த ஷிப்பிங்கு நீங்க இறக்கி ஒரு ரேஸ்குள்ள போறதுங்கிறதெல்லாம் உண்மையாலுமே இல்லாட்டி ரொம்ப ஈஸியா இயர்லி அதுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்ல பிரசாந்த். ரபின்சா. அதுல குவாலிஃபைட் வந்து டிரைவர்ஸ் வச்சிருக்கணும். அதுல நிறைய இருக்கு. அதுல பேப்பர் ஒர்க் அத்தனை இருக்கு ரபின்சா. இன்னொன்னு யாரையுமே அங்க சீப்பா வாங்க முடியாது. டிரைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லி ஒவ்வொருத்தனும். அப்படிங்கிறப்ப எல்லாம் யூரோஸோ இல்ல டாலர்ஸ்லயோ தான் அங்க அவங்க கூட பேச முடியும். இன்னொன்னு ஜஸ்ட் பிகாஸ் காசு தந்தாலும் உனக்கு நல்ல டிரைவர் கிடைச்சிட மாட்டான். உண்மையாலுமே நீங்க பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ரேசிங்கை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சு உண்மையாலுமே பிரசாந்த் இது கொஞ்சம் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல bro. இல்ல இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருக்குது. நம்ம அதான் நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா உண்மையாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு உண்மையாலுமே இங்கிருந்து 15-20 வருஷத்துக்கோ விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த டிரைவர் உள்ள வருவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெஸ்டாப்பன் இருக்காரு, இல்ல வந்து அந்த இன்னொருத்தர் கூட இருப்பார். இப்போ வெஸ்டாப்பன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து சவுதி அரேபியாவில் ஒரு மன்னர் வந்து, தம்பி நாளைக்கு நான் ரேசிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு கார் ஓட்டினா படம் வேணுன்றோம் அப்படி. ஏன்னா அதுக்கு அவன் ப்ரூவ் பண்ணும் முதல்ல. அதான் இங்க இருக்கவனும் சொல்லுவான், இங்க இருக்கவனும் அதான இல்ல சொல்லுவான். இல்லையா அப்படி இல்ல. இங்க அதனால காசு யாருக்கு என்ன பிரச்சனை இதுல என்ன இரு இருக்கு? இரு நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். என்ன இப்போ இப்போ இரு நான் சொல்லிடுறேன். என்னன்னா நம்மனால வெஞ்சர் பண்ண முடியாத மிகப்பெரிய இந்தியன்ஸ்னால வெஞ்சர் பண்ண முடியாத கிராக் பண்ண முடியாத மிகப்பெரிய கோடு வந்து ரேசிங். அது எஸ்பெஷலா இந்த ஃபார்முலா ரேசிங். அது 1 2 3 4 எதுவா இருக்கட்டும். நம்ம F1 ட்ராக் ஒன்று அதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. சொன்னா இந்த ஊபியில இல்ல ஆபீசர் பிரசாந்த் வந்து bro, எங்க actually உதயனா bro, வந்து ஒண்ணே உதயனா ஒண்ணு bro. சென்னையிலேயே F1 நடத்தினாருன்னு பேசுவான். இரு எதுக்கு நீ இரு அதெல்லாம் சும்மா வந்து இல்லையா நீ கார்த்தி இல்லையா விஜய் மலையா வந்து இல்லையா ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது இல்ல? இல்லையா இரியா உனக்கு என்ன இரியா பிரயோஜனம் தெரியும் புரியலையே. இப்ப இரியா இந்த மாதிரிதான் நான் என்ன பேசிட்டு இருக்காங்க. கேக்குறேன். இல்லையா நான் ஏதோ ஒண்ணு சொல்ல வரையா, அதை சொல்ல ஒண்ணுயா உள்ள ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க. ஒரு விடாமூர்த்தி 5 டீச்சர் நிமிஷம் இப்படி கொடுங்க. கேட்டாருங்க. அவர் ரேஸ் ஓட்டுறாரு, ஓட்டல. அவர் சரியா கப்பல்ல 5 போறாரு, நிமிஷம் கொடுங்க. நான் அவர் பேச்சா என்னன்னு சொல்லிடுறேயா, இது என்னன்னு சொல்லிடுறேன் நானு. ஏங்க 5 அவர் நிமிஷம் என்னமோ கொடுங்க. பண்ணிட்டுங்க. அது எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. விடாமூர்த்தி டீச்சர் தாங்க நம்ம கேக்குறோம். நமக்கு அது இல்லையா தெரிஞ்சுதான் நம்ம நான் இது சொல்லு. இப்ப இரு அவரு இப்போ இரு இங்க பாருங்க, இரு நான் கங்குவா எப்படி கரெக்ட் இருக்குன்னு பண்றேன். கேட்டா, இரு சூர்யாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அக்ரம் நடத்துற தெரியுமா? ஓ அவரு வந்து எல்லாரும் சாமி, நான் அதை இதை சொல்ல. நம்ம கேட்கவே இல்லையே. நான் அது ஓகே. நான் இங்க சொல்றதெல்லாம் ஏங்க அடுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பர்சனல் பேஷன் இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை? இப்ப இல்ல கார்த்தி, சினிமா நான் ஆர்டிஸ்ட் சினிமா நான் ஆர்டிஸ்ட் தானே பார்க்க இல்ல முடியும். அப்படியெல்லாம் பண்ண ஒரு முடியாது. படத்தை படமா தானே பார்க்க அப்படியெல்லாம் முடியும். சினிமா இதுல என்ன இருக்கு? பாக்குறது இல்ல. எங்க அப்படியெல்லாம் மக்கள் விடாமூர்த்தி பாக்குறது இல்ல. டீச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டா இல்ல அதுதாங்க நான் பேச நான் முடியும். அதை கிளம்புறேன். பை. விட்டு இப்ப இல்ல அதுக்கு இல்ல என்ன பண்ண இல்ல முடியும்? நீ பேசு. இல்ல விட்டுரு, நீ பேசு. பை. ஐயோ சும்மா இருக்க மாட்டியா நீ? சொல்லாதீங்க போடுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். என்னங்க நியாயமா இருக்கு? படம் படம் எப்படி இருக்குன்றதாங்க ரிசல்ட். படம் எப்படி இருக்கு, டீசர் எப்படி இருக்கு, சாங் எப்படி இருக்கு? சண்டை நாங்க 2 மணி இதுல சண்டை போட்டு இதுல போயிட்டு திருப்பி வந்தாரு. அவர் ஏதோ ஒரு வீடியோக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, ஏதோ பேச வந்தாரு. நாங்களும் கூஸ் பம்ப்ஸ் ஆனோம், இடையில வந்து கெடுத்து விட்டீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. ப்ரோ சூப்பரா பேசினாரு ப்ரோ. கார்த்தி ப்ரோ போர்வையா பேசுறாரு. அதான் சொல்றேனே, அதுதான் சொல்றேனே, இதெல்லாம் சீமான் பேச்சுற மாதிரி பேச்சு. அவதான் சீமான் வந்து தமிழர்கள் யார் தெரியுமா அது தெரியுமான்னு பேசிட்டு இருப்பார்ல, அந்த ஆளு ஒரு உருட்டு வரல. அந்த மாதிரிதான் இதெல்லாம். நமக்கு தேவை என்ன? விடாமரிச்சு நாளைக்கு சப்போஸ் ஒரு ஆள படம் நல்லா இருந்தா பார்க்க போறீங்க, படம் நல்லா பார்க்க போறது இல்ல. அதுக்குன்னு அவர் கார் ரேஸ் போறதுனால நீங்க படம் பார்க்க போறீங்களா? கிடையாது. படத்தை படமா தானே பாக்குறீங்க. ஸோ நமக்கு தேவை அதுதானேங்க. அவர் வந்து கார் ரேஸ் போகட்டும், பைக் ரேஸ், ராக்கெட் கூட ரேஸ் விட்டுங்க, ஜெட்டு கூட ஓட்டும் நாளைக்கு. அது நமக்கு தேவை இருக்கா? கிடையாது. ஆனா இப்போ ஒரு ஃபேன் பாய் இருக்கிறவன் எது ரசிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. சினிமா ஆர்டிஸ்ட ஃபேன் பாயா இருக்கவன் சினிமா ஆர்டிஸ்ட சினிமாக்குள்ளதான் ரசிக்கணும். அதை தாண்டி அவர் எதை பண்றாரு இது பண்றாரு தெரியுமா? அது இப்ப என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாரும் எப்படியே பேசிட்டு இருக்கிறதா, ரஜினிகாந்த் அதை பண்ணாரு, சூர்யா அதை பண்ணாருன்னு. உதயன் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல கார்த்தி bro, ஒரு second. அது எப்படின்னா, இல்ல இல்ல அவர் சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போறாரு. இந்தியாவுக்கு ரேசிங் தேவைன்றாரு டக்குன்னு. இல்ல இல்ல ஏன் நீங்க முந்தானத்தை வந்து சொல்றீங்கல்ல, மோடியே தேவையில்லைன்றாரு. எரியா ஒரு நிமிஷம். முந்தானத்தை வந்து இந்தியாவே சரியில்லைன்னு பேசினாரு. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ரேசிங் தேவைன்னு பேசிட்டு இருக்காரு.
இவர் முந்தானத்தை வந்து நாட்டுக்கு எந்த அரசியலாவது இது பண்ணலன்றாரு. இவர் ரேஸ் போனது வந்து நாட்டுக்கே நல்லதுன்றாரு. சும்மா ஃபேன் பாயா இருக்கு. ஒரு ஃபேன் பாய்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அவனுங்கிட்ட வந்து ஒரு 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 பொண்ணை கரெக்ட் பண்றது, அந்த பொண்ணு பிடிச்சதெல்லாம் பேசுற மாதிரியா? என்ன அஜித் ஃபேன்ஸை கரெக்ட் பண்றது, அஜித் ஃபேன்ஸ் அவர் அப்படியே பயங்கரமா சொம்படிச்சு சோப் போட்டா போதுமா? இல்லன்னு 2 நாள் முடி பேச முடியுது. இன்னைக்கு வந்து ரேசிங் போனா இந்தியாவில் என்ன கிழிச்சிரும் இங்க? இல்ல இல்ல இவன் ஒரு எல்லாருமே ஃபேன் பாய்க்கு சோப் போறதுக்காக வந்து இஷ்டத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப எல்லாருமே முட்டலா வச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா? நம்ம கார்த்திக் ப்ரோ அப்ப நான் என்ன அக்செப்ட் கேட்டோம்? பண்ணிக்கிறேன். விடாமுயற்சி டீசருக்கும் இல்ல அவர் டீசரும் இதுக்கு ஓகே இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இல்லங்க ஒரு நிமிஷம். அவர் வந்து நாளைக்கு ரேஸுக்கு போய் அவர் டீமோ இல்லாட்டி அவரே மறுபடியும் ரேஸ் ஓட்டி நம்பர் 5 வந்தாலும் சரி அந்த ரேஸ்ல போய் அவர் கலந்துக்கிட்டாரு. அது எங்களுக்கு ஒரு பெருமை. அது ஒரு நம்பர் 1 நம்பர் 2 வந்தா தமிழ்நாட்டுக்கு பெருமை. அது தனி கண்டிப்பா. ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினாலே உங்களுக்கு எதுவும் யூஸ் கிடையாது. இந்தியா வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிச்சு, உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. இப்ப இங்க மேட்டர் என்ன? சினிமா விடாமறிச்சு டீசர் அவ்வளவுதான். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல என்னங்க வேர்ல்டு கப் வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்றீங்க? நாங்கலாம் அவ்வளவு செலிப்ரேட் செலிப்ரேட் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கணும். இல்ல என் தலைவன் கையில ஒரு ஃபேன் பாய எப்படி வந்து திரும்ப 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 அவனை ஃபேன் பாயா வச்சே இருக்கிறதுக்கு அவன் மண்டையில எப்படி எல்லாம் மிளகா அரைக்கணுமோ அது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க கூடாது. பேசிட்டீங்களா? பேசலாமா? நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஃபேன் பாயா ஒரு இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எனக்கு தலை பிடிக்கும், ரோஹிட்ட பிடிக்கும். என் தலைவன் எடுத்து கப்பு வாங்கி கொடுத்துருக்கான் T20. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன அவனுக்கு யாரு செலிப்ரேட் பண்ணலாம்? அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அந்த வேர்ல்டு கப்லாம். அதுதாங்க சொல்றேன். ஒரு ஃபேன் பாயை இப்படி தலையில மிளகா அரைச்சு ஃபேன் பாயே வச்சுட்டு இருக்க கூடாது. இப்ப அடுத்து எங்காவது அந்த கப்ல ஒரு டீ வாங்கி கூட குடிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கே பெருமைதான். அந்த கப்பு அடுத்த மேட்ச்ல வந்து இன்னொருத்தருக்கு போயிடும். அப்ப நீ கார்த்தி அதெல்லாம் விட்டுரு. இந்த ரேசிங் இதெல்லாம் விட்டுரு. அப்ப வந்து ஒலிம்பிக்ஸ் கூட நாட்டுக்கு இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றியா நீங்க கார்த்தி? அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது கார்த்தி. நம்ம வந்து ஓ ப்ரொஜெக்ட் பேசியான்ற இப்ப விடாமறிச்சு டீசர் வந்துச்சு. இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு கார் ரேஸ் அவர் ரேஸ் விட்டாரு தெரியுமா? அது இதெல்லாம் யாரையே கேட்டா? இன்னைக்கு அது ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல பிரதர். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 4 மாசம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு பெருமை தானங்க. டீசர் இல்ல மதன்ஜி இங்க பாருங்க, எப்பயும் மனசு வந்து பேச கத்துக்கோங்க சரியா? நான் பேசுறேன். டீசர் சுமாரா இருக்கு, அதனால முட்டு கொடுக்கறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறீங்க. அதுதானே உண்மை. அவர் ரேஸ் ஓட்டினார் தெரியுமா? அவர் மகிழ் தெரியுமா? மேக்கிங் தெரியுமா? கேமரா எப்படி இருக்கு பாத்து தெரியுமா? இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. அதுதானே உண்மை. மனசை தொட்டு சொல்லு மதன்ஜி. கார்த்திக் ப்ரோ இதே ஸ்பெஷல் ரெக்கார்டிங் கேளுங்க. 10 நிமிஷம் பேசினேன். பில்லாம் என்ன இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு டீசர் கட்டி என் தலை லுக்கு நல்லா இருக்கு. பிஜிஎம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வரையும் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். இன்னொன்னு என்னன்னா இவருக்கு பிரசாந்த் பேசுனதுதான் அந்த ரேஸுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம ஊர் ஆளு நாட் ஒன்லி தலையை விட்டு யாரோ ஒருத்தர் போய் ரேஸ்ல நம்பர் ஒன்று வாங்கினா யாரும் ஷேர் பண்ண போறது, யாரும் போட்டோ போடுறது கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த ஃபேன்ஸ் கூட இருக்காது, யாருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவங்க நம்ம ஏன் ட்வீட் பண்ணணும், அவங்க ஏன் ஆர்டி பண்ணணும், லைக் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் ஆனா எங்கால போய் வந்து அது ஒரு கலந்துக்கிட்டாலே எங்களுக்கு அது பெருமை. ஒரு எங்கால போயிட்டு ஒரு ரேஸ்ல கலந்துக்கிறாரு அப்படின்னா அதுவே எங்களுக்கு பெருமை தான். நீங்க வந்து ஏதோ 10 ரூபாய் 15 சொன்னீங்கல்ல, யாரும் ரேஸுக்கு எல்லாம் போறாங்க அப்படிலாம் பாக்குறாங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு அது வெறும் அது தெரியும். டீசருக்கு வரேன். டீசர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே. எனக்கு பிஜிஎம் பிடிக்கல. அதே சொல்லிட்டு எனக்கு என்னோட மைனஸ் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். எனக்கு அந்த டீசர் மைனஸ் எப்படி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகல. படத்துல எப்படி பண்றாருன்னு தெரியல. அர்ஜென்டா கிண்டி வச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. அதான் என்னோட கெஸ் படி. டீசர் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் உங்ககிட்ட. கார்த்தினா சொல்லுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு டீசர்? டீசர் ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. மேக்கிங் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. ரொம்ப ஹாலிவுட் ஸ்டாண்டில் இருந்துச்சு. ஹாலிவுட்னா நார்மல் அந்த ஸ்டைலில் இருந்துச்சு. அது இங்கே எப்படி எடு பண்ணணும்னு எனக்கு தெரியல.